வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் விலாகில் லஞ்ச் ப்ரிப்பரேஷனில் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாமா. சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. காலையில் குடிக்க பால் காய வச்சுட்டு இருக்கேன். இது ஒரு கிளாஸ் குடிச்சிடுவேன் டெய்லி காலையில். சாப்பாடு வடித்து வச்சுட்டு இருக்கேன், சோறு. இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எடுத்துன்னு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பசங்க வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்ருவாங்க, மிச்சம் வைக்க மாட்டாங்க. நம்ம தனித்தனியாக கொடுக்குறது அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. அதனால் கருவேப்பிலையோடு சேர்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, லாஸ்ட்டாக போட கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம், சில்லி சாஸ் கொஞ்சம், இது டொமேட்டோ கெச்சப்பு, இது சில்லி சாஸு. இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதுக்கு சைடிஷ் வெள்ளரிக்காய் போட்ட பச்சடியும், இது வாழைக்காய் கடல மாவு, கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி போண்ட டைப்பில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இதுதாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கிட்டு இருக்கு. இது பொன்னிறமாக வதங்கணுன்றதெல்லாம் கிடையாது, வெஜிடபிள் ரைஸுக்கு மாதிரி. இப்போ எல்லா காயும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வெந்தாக்க போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சிக்கன் மசாலாலாம் சேர்த்துவேன், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாம் வெஜிடபிள் எல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இதில் தனியாத்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு, கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இது என்னோடய ஸ்டைலில், அம்மா ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம பசங்களுக்கு எது ஹெல்த்தியோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பாட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சோயா சாஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம சாப்பாடு போட்டேன், சோறு போட்டேன். அதில் என்னடா கலர் கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது சில்லி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கேன். இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி எடுத்தால் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இருங்க, என் பையன்கிட்ட எப்படி இருக்குன்னு கருத்து கேட்கலாமா, டேஸ்ட்டு கொடுத்து. பேரரசு, இங்கே வாப்பா. இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கேட்டல, இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. எப்படிப்பா இருக்கு? உண்மையாவே நல்லா இருக்கா? அம்மா செஞ்சுன்றதுக்காக சொல்றியா? நல்லா இருக்கா? ஓகே. வாழைக்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லலாமா, கேட்பீங்களா? அதாவது பசங்க கேட்குறாங்க, எது ஒன்றுமே பசங்க கேட்குறாங்கன்னாக்க அதை வீட்லேயே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதான் ஹெல்த்திங்க. நம்ம பசங்களுக்கு நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா? வெளியில் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம பசங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கருத்தை. லன்ச்சு ப்ரிப்ரேஷன் முடிஞ்சது. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் இது வாழைக்காய் ஃப்ரை, வெள்ளரிக்காய் போட்ட தயிர் பச்சடி, ஸ்நாக்ஸுக்கு பப்பாளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கு உண்டானது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.